ஆண்டவர் எப்போதுமே எந்த ஒரு காரியத்திலுமே எந்த ஒரு கால சூழ்நிலைகளிலும் நம்மளை விட்டு விலகாதவராய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அதனால அதை குறித்து நான் பேசணும்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் மொத்தம் 6 டாபிக் எடுத்திருந்தேன், 6 பேரை பத்தி பேசணும்னு. உங்களுக்கு நேரம் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால 4 பேரை பத்தி நான் மட்டும்தான் நான் பேச போறேன். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் என்பவர் யார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். தெரிந்தானே? நம்முடைய வேதாகமத்தில விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கணும்னா, ஆபிரகாம் தேராக்கின் வம்சத்துல இருந்து வந்த ஒரு மனுஷனா என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு குல தொழில் ஒன்று இருக்கும், இல்லதானே? எல்லாருக்குமே ஒரு குல தொழில் இருக்கும். ஆபிரகாமுக்கு என்ன தொழில் பார்த்தீங்கன்னா சிற்ப கலைகளை செய்கிற ஒரு தொழிலாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரா, தேர்ந்தெடுக்கிறாராம். தேர்ந்தெடுத்து என்ன சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுல நீ வாசிக்க தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை அழைக்கிறாரு. என்னன்னு சொல்லி அழைக்கிறாருன்னா, நீ என்ன பண்ண, உன்னுடைய ஜாதியை விட்டு உன்னுடைய ஜனத்தை விட்டு என்ன பண்ண, நான் காண்கின்ற தேசத்திற்கு நீ போ என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நான் உனக்கு குழந்தை, ஏன்னா ஆபிரகாமுக்கு நெடுநாளா என்ன பண்ணல, குழந்தை பாக்கியமே இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு, 100 வயசுலதான் என்ன ஆச்சு, ஈசாக்கு பிறக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு பண்றாரு, என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்துல பாருங்க, கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆனாலும், ஒரு 2 வருஷம் ஆனாலும், ஏன் 1 வருஷம் ஆனாலும் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, என்ன விசேஷம் இல்லையா, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம பேராதையாக நிலைமை நடந்துருக்கு. என்னாச்சு, ஏன் எதுவுமே இல்லையா, ஒரு விசேஷமே இல்லையா அப்படி கேட்கும்போது அது கேட்கிறவங்க சுலபமா இருக்கலாம், ஆனா அதோடைய அனுபவிக்கிறனுடைய வழிதான் ரொம்பவுமே கஷ்டம். உண்மைதானே? ஏன் எல்லாம் இருக்கிறீங்க?